அன்பரசு சந்திரசேகரை பார்த்து பதறி போயிடுறாங்க. சார் எழுந்துருங்க சார், எழுந்துருங்க சார்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள பார்த்தா அந்த போஸ்ட்மேன் வந்து போன் பேசிட்டு இருக்க அந்த ஹையர் ஆபீசர் வர்றாரு. சண்முகம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அதுக்குள்ள சந்திரசேகர் மயக்கத்துல இருக்கனால யாராச்சும் ட்ரை பண்ண தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அன்பரசு யாருக்கும் தெரியாதுன்னு சொல்றாங்க. சரிங்க, அவரை பின்னாடி சீட்ல உட்கார ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அன்பரசு சொல்றாங்க. சரி, எல்லாரும் ஹெல்ப் பண்றாங்க. பின்னாடி சந்திரசேகரை உட்கார வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் போன் வந்து பேனட்ல வச்சுட்டு சந்திரசேகரை தூக்கி வைக்கிற ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க அன்பரசு பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தர் என்ன பண்றான்னா அந்த போன அன்பரசியோட போன் எடுத்து ஆட்டையை போட்டுறான். அந்த போஸ்ட்மேன் ஹையர் ஆபீசர் 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. என்னப்பா இந்த பொண்ணோட அப்பா இவங்கதான் போல இருக்கு, கடைசியில் 2 பேரும் ஒரே அட்ரஸ்ல தான் இருக்காங்க போல இருக்கு சார், அது தெரியாம இந்த பொண்ணு இப்படி அலைஞ்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா இவங்க பேசிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா அன்பரசு என்ன பண்றாங்கன்னா அவங்களே டிரைவ் பண்ணிட்டு சந்திரசேகரை கூட்டிட்டு போயிடுறாங்க. ஏமா பொண்ணு அப்படின்னு போஸ்ட்மேன் கூப்பிடுறாங்க. அவங்க போயிடுறாங்க. சரிங்க சார், விடுங்க சார், அந்த பொண்ணே பதட்டத்துல இருக்கு, இந்த பொண்ணுக்கு இதுதான் அவங்க அப்பான்னு தெரியுமோ என்னமோ தெரியல, நம்ம அப்புறம் வேணா கேட்டுக்கலாம் சார், போன் நம்பர் எங்கிட்டதான் இருக்கு அந்த பொண்ணோடது, அதனால நான் அப்புறம் போன் பண்ணி கேட்டுக்கிறேன் சார் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சீன் கட் ஆகுது. அடுத்தது ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகுறாங்க பத்மா. அப்ப வந்து எல்லாரும் போகிறப்போ விஸ்வா நீ கார்ல வந்து ஏறு அப்படின்னு சொல்றாங்க. கல்யாணம் முடிகிற வரையும் நீ என் கூடயே தான் இருக்கணும், வசந்த் நீ பைக் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வாவை கூப்பிடுறாங்க. வேற வழி இல்லாம பைக்ஸாவே வசந்த் கிட்ட கொடுத்துறாங்க. அடுத்ததே நம்ம அன்பரசியை காமிக்கிறாங்க. செம்ம டென்ஷன்ல டிரைவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. சார் உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது சார். சார் நீங்க எப்படி சார் இந்த இடத்துக்கு வந்தீங்க, முருகன் நீ தான் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிட்டே டிரைவ் பண்ணிட்டு இருக்காங்க அன்பரசு. அடுத்தது விஸ்வாவை காமிக்கிறாங்க. வசந்த் வந்து விஸ்வா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. டேய், நானும் கூட மல்லிகா அவங்களோட பொண்ணுதான் அன்பரசின்னு சொல்லி எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை நடத்தலான்னு பார்த்தேன், ஆனா ஏன்னே தெரியலடா, அன்பரசிய பார்த்தாவே அம்மா பிடிக்கலடா, என்னடா பண்றது, அதான் நான் பேசாம சொல்லவே வேண்டான்னு விட்டுட்டேன். அதுவும் இல்லாம பத்திரிக்கை அடிச்சு கல்யாணம் வரைக்கும் வந்துருச்சுடா, அம்மா எதுவும் நீ நிறுத்து போறதில்லடா, இது ஒண்ணுமே பண்ண முடியாதுடா, இந்த லைஃப்ல நீ வாழ்றதுக்கு பழகிக்கும், இதுதான் பிராக்டிகல்டா, சாரிடா. சரி அம்மா பாத்துட்டு இருக்காங்க, நீ போய் வண்டி எடுப்போ அப்படின்னு சொல்றாரு வசந்த். அடுத்தது அன்பரசு என்ன பண்றாங்கன்னா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்துடுறாங்க. சார் உங்களுக்கு ஒண்ணு ஆகாது சார் அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் ஹெல்ப்புக்கு வாங்க டாக்டர் அப்படின்னு ஹாஸ்பிட்டல் முன்னாடி சத்தம் போட்ட உடனே ஸ்ட்ரெச்சர் எடுத்துட்டு வந்துடுறாங்க வார்ட் பாய். அதுக்கப்புறம் சந்திரசேகரை கூட்டிட்டு போய் அவருக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்தது போட்டோ தாத்தாவை காமிக்கிறாங்க. போட்டோ தாத்தா வந்து அந்த நெகட்டிவா வந்து டெவலப் பண்ணி போட்டோ கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அந்த போட்டோ எடுத்துட்டு வந்து அம்மா இது போட்டோ எடுத்து அன்பரசுக்கு அனுப்பிச்சு விட்டுரு, என்னோட போன் மூலியமா அனுப்பிச்சிரு அப்படிங்கிறாங்க அவங்க பொண்ணு கிட்ட. அவங்க பொண்ணும் சரின்னு சொல்லிட்டு போட்டோ எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிடுறாங்க. ஆக்சுவலா அன்பரசு கிட்ட அந்த போனே இல்ல, அனுப்பிச்சிட்டப்பா அப்படின்னு அவங்க பொண்ணு சொல்றாங்க. இருந்தாலும்மா அந்த பிள்ளைக்கு ஒரு கால் பண்ணி சொல்லு, பாக்கலன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்றாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கால் பண்றாங்க. ஆனா அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்க. அந்த போனை திருடிட்டு போனவங்க கூட ஒருத்தன் ஃப்ரெண்ட் இருக்கான். அவன் சொல்றான் திரும்ப திரும்ப கால் பண்றாங்கன்னா ஏதோ அவசர விது போல இருக்குடா, எடுத்து பேசுடா அப்படிங்கிறாங்க. டே இந்த போன் 4000 ரூபாய்க்கு மேல வரும், விட்டு கரெக்ட் விடு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க ஃப்ரெண்டு சொல்றாங்க, இல்லடா இப்ப எல்லாம் போனை தூக்குனாவே ஆளே தூக்கணும் மாதிரிடா, ஏதாச்சும் ஒரு பிரச்சனையாக போகுதுடா, எதுக்கும் நீ என்னன்னு கேட்டுடா அப்படின்னு சொல்றாங்க. அவரும் யோசனை பண்ணிட்டு இருக்காரு. அந்த சீன் கட் ஆகுது. அடுத்ததே அனன்யாவை காமிக்கிறாங்க. மங்கா பேசிக்கிட்டு இருக்காங்க. அனன்யா எல்லாமே நாங்க பாத்துக்கிறோம், நீங்க சும்மா போட்டு குழப்பிட்டு இருக்காத அனன்யா அப்படின்னு சொல்றாங்க. மங்கா என்னத்த நீங்க பாத்துக்கிட்டு இருந்தீங்க, அந்த சாமி வர்றப்ப ஆசீர்வாதம் பண்றப்ப எல்லாம் சும்மா தானே இருந்தீங்க, இங்க பாடா செல்லம் சும்மா போட்டு குழப்பிட்டு இருக்காத, இந்த கல்யாணம் முடிட்டோம் அப்புறம் இந்த மங்காவை பாரு அப்படின்னு சொல்லும் போதே அம்மா அம்மா அப்படின்னு வேகமா வர்றாங்க சிவகாமி. அனன்யா சும்மா டென்ஷன் ஆகாம நான் சொல்றத முதல்ல கேளு அனன்யா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நானும் பத்மாவும் போட்ட பிளான்ல விஸ்வா வந்துருவாருன்னு போட்டோம், அதே மாதிரி விஸ்வா வந்துட்டாரு. என்னமா வந்துட்டாரா? ஆமா அனன்யா, நானும் பத்மாவும் சூசைட் அட்டன் பண்ற மாதிரி பத்மாவும் நடிக்கலான்னு சொல்லி பிளான் போட்டோம், அதே மாதிரி பண்ணாங்க. அன்பரசி எவ்வளவுக்கு பிடிக்குமோ விஸ்வாக்கு அதே அளவுக்கு அவங்க அம்மாவும் பிடிக்கும்ல, அதான் வந்துட்டாங்க, இன்னும் எந்த பயமும் இல்ல அப்படின்னு சிவகாமி சொல்றாங்க. அதை கேட்டு அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க அனன்யா. அதான் நீ ஹாப்பியா போய் ரெடியாக போ ரிசப்ஷனுக்கு அப்படிங்கிறாங்க. அம்மா நீ சொல்றது மட்டும் ஏதாச்சும் சொதப்புதுன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான், அவெல்லாம் ஒண்ணாகாது நீ போடி அப்படின்னு சொல்றாங்க சிவகாமி. அதுக்கப்புறம் சந்தோஷமா போறாங்க அனன்யா. மா உன்னோட இது என்னாச்சுமா, அந்த கஸ்தூரிய புடிச்சாச்சா? அதெல்லாம் உங்க அப்பா போயிருக்காரு, கண்டிப்பா புடிச்சிருவாரு, அவளையும் அவன் புள்ளையும் போட்டு தள்ளிடுவாங்க, கவலைப்படாத மா, அவர் மறுபடியும் சொதப்பீர போறாருமா, அதெல்லாம் சொதப்ப மாட்டாரு, உன் புருஷன் பந்தக்காலுக்கு வரதுக்கு லேட் ஆச்சுல, அது மாதிரி இதுக்கும் ரிசப்ஷனுக்கு லேட்டா வர போறாரு, முதல்ல போனை போடு சரிமா அப்படின்ட்டு கால் பண்றாங்க சிவகாமி. அடுத்ததே போட்டோ தாத்தாவை காமிக்கிறாங்க. போட்டோ தாத்தா அவங்க பொண்ணு கால் பண்ணி பாக்குறாங்க. அன்பரசுக்கு போனே எடுக்க மாட்டேங்கிறாங்கப்பா, விடுங்க ஏதாச்சும் பிஸியா இருப்பாங்க. இல்லம்மா அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கால் பண்ணி அந்த போட்டோ நான் கொடுக்குறேன்னு சொன்னதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு கேட்டுச்சு, போன் எல்லாம் எடுக்காம இருக்கிறதுக்கு சான்ஸே இல்ல, ஏதாச்சும் பிரச்சனையும் என்னமோ தெரியலமா, அப்பா விடுங்கப்பா, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா அவங்களே வந்து வாங்கிக்குவாங்கல்ல. இல்லம்மா ஒரு தடவை உன்னை தொலைச்சிட்டேன், நீ அப்பாவை காணோம்னு சொல்லி பதறி அழுதுகிட்டு இருந்த, அதுதாம எனக்கு இப்போ அந்த பொண்ணு பேசினப்ப எனக்கு ஞாபகம் வந்தது, அந்த பொண்ணு அவங்க அப்பாவை தேடிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்குது, அதனாலதான் உடனே அந்த போட்டோவை போட்டு கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு தாத்தா. அப்ப வந்து அவங்க பொண்ணு சொல்றாங்க, அப்பா அந்த பொண்ணு பாத்துருச்சுன்னா ப்ளூ டிக் வரும்
போயிரும்பா, பாத்துக்கலாம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்தது சந்திரசேகரை காமிக்கிறாங்க. அடுத்தது அன்பரசியை காட்டுறாங்க. அன்பரசி வந்து வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குது. திரும்ப திரும்ப கால் வந்துட்டே இருக்கு. டாக்டர் பாக்குறாரு. உடனே வெளியே வர்றாரு. சாருக்கு எப்படி இருக்கு சார் அப்படின்னு அன்பரசி கேக்குறாங்க. எல்லாம் நல்லா இருக்காங்கம்மா, சின்ன மயக்கம் தாம்மா, வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இப்பயே வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்றாரு டாக்டர். அப்புறம் இன்னொரு விஷயமா, போன் தான் வந்துகிட்டே இருந்தது, யாருன்னு பாத்துக்கங்க அப்படின்னு கொடுத்துட்டு போறாங்க. போன் பாக்குறாங்க, பார்த்தா சிவகாமி தான் கூப்பிட்டுருக்காங்க. சிவகாமி மேடம் தான் கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. டாக்டர் கேக்குறாங்க, ஏமா அவங்க நீங்க யாரு அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க வீட்டுல தங்கி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க கூட யாரும் வரலையா அப்படிங்கிறாங்க. கல்யாண பிஸியில எல்லாம் இருக்காங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க, நீங்க கூட்டிட்டு போயிருங்க மயக்கம் தெளிஞ்சோட அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அங்க இருந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம மஞ்சுவை காமிக்கிறாங்க. மஞ்சு கோயிலுக்கு வந்து அவங்க சேர்த்து வச்சிருந்தாங்களா உண்டியல, அதை எடுத்து காணிக்கையா முருகன் கோயில போட்டுட்டு, முருகா இன்னைக்கு எப்படியாச்சு அன்பரசி அவங்க அப்பாவை பார்த்தரணும், நீங்க தான் துணையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்ததே நம்ம கஸ்தூரியை காமிக்கிறாங்க. ஒரு வரப்பு மேல நடந்து போயிட்டு இருக்காங்க கஸ்தூரி. அப்ப வந்துட்டு அண்ணன் தூக்கிடலாமா அப்படின்னு சொல்லி ஒருத்தன் கேக்குறான். அதுக்கு உணர்வு சொல்றான், இரு இன்னும் கொஞ்சம் தூரம் போகட்டும், யாரு இல்லாத பக்கம் நம்ம தூக்கிடலாம்டா அப்படின்னு சொல்றாங்க. யாரு இல்லாத இடத்துல நடந்து போயிட்டு இருக்காங்க கஸ்தூரி. அந்த இடத்துக்கு வரானுங்க. வந்து என்ன பண்றாங்கன்னா, வண்டி விட்டு இறக்கணும்னு, யாரா நீங்க அப்படின்னு கேட்க கஸ்தூரியா மயக்க மருந்து கொடுத்து கடத்திட்டு போயிடுறாங்க அந்த ரவுடி பசங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது.